சங்கீதத்தின் புத்தகம் 91வது சங்கீதம் முதல் இறை வார்த்தை விதமாய் சொல்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா. வசனம் விதம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 91:1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா. ஒரு வசனத்திற்கு பிற்பாடு நீங்க வாசிக்கிற 15 வசனத்தையும் வாசித்து பாருங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய நன்மையை கர்த்தர் ஒவ்வொரு வசனத்தின் வழியாக சங்கீதக்காரன் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு என்ன தெரியுமா? உன்னதமானவரின் மறைவு. நான் நிற்கிற இடம், நான் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், நான் ஜீவிக்கிற பட்டணம் உன்னதமானவருடைய மறைவுல இருக்க வேண்டும். பாருங்க, உன்னதமானவர் என்றால் வலிமையானவர்களின் வலிமை. அல்லேலூயா. வலிமையான ஒண்ணு இருக்கு, அதை விட நம்முடைய ஆண்டவர் வலிமையானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுதான் உன்னதம். இன்னைக்கு வலிமை தெரியும், ஆனா வலிமைக்கு மேல் ஒரு வலிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார் பாருங்க, அது கிருபை. அல்லேலூயா. அப்போ உன்னதமானவரின் மறைவு என்னுடைய ஜீவியத்துல இருக்குமானால் என் ஜீவியம் காக்கப்படும். உன்னதமானவருடைய மறைவு என்னுடைய வாழ்க்கையில இருக்குமானால், உன்னதமானவருடைய மறைவு என்னுடைய சபையில இருக்குமானால், உன்னதமானவருடைய மறைவு நம்முடைய கூடாரங்களில இருக்குமானால், நான் நம்புறேங்க அவர் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, உன்னதமானவரின் மறைவு. முழு சங்கீதத்தை நான் சுருக்கமாய் 3 காரியத்தில் உங்களுக்கு முன்னதாய் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, மறைவு பொல்லாப்பு நேரிடாது. உன்னதமானவரின் மறைவு. நீங்க முழு சங்கீதத்தை வாசித்து பாருங்கள், மறைவை குறித்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 3வது வசனம், வேடனுடைய கண்ணிற்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு முன்னே தப்புவிப்பார். அப்போ நம்முடைய ஆண்டவர் எந்த பொல்லாப்பும் என்னை நேரிட விடமாட்டார், மறைவில இருக்க வேண்டும். 2வது, நிழல். நிழல்னா என்ன? ஒரு கொடை, ஒரு பாதுகாப்பு. சூழ்நிலைகளை என்னவா வேணா இருக்கலாம், மழையா இருக்கலாம், வெயிலா இருக்கலாம், பனியா இருக்கலாம், ஆனா கொடை உங்களை பாதுகாக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. சர்வ வல்லவருடைய நிழல். 3வது, கூப்பிடுகிறவர்களை அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். 15வது வசனம் என்று நினைக்கிறேன். 14 வாசிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடியால் விடுவிப்பேன், அவன் நாமத்தை அறிந்திருந்தபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவை என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கவனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சங்கீதத்துல 3 காரியம் சொன்ன. முதலாவது என்ன சொன்ன? மறைவு, பொல்லாப்பு நேரிடாது. 2வது சொன்னேன் என்னது? நிழல், அது என்ன செய்யுமாம்? என முழு பாதுகாப்பு. 3வது சொன்னேன், கூப்பிடுகிறவர்களை அவர் தப்புவிப்பார். அப்ப உன்னதமானவருடைய மறைவுனா என்ன? இன்னைக்கு அதை தான் தியானிக்க போகிறோம். ஒரு சிறு உதாரணத்தோடு கூட நான் உங்களிடத்துல இந்த உன்னதமானவரின் மறைவை குறித்து நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். நல்லா கவனித்து பாருங்கள். நம்முடைய இயற்கையாய் நம்முடைய ஜீவியத்திலே நாம் அனுதினம் பார்க்கிற ஒரு சம்பவம் தான். கோழி தன் குஞ்சுகளை என்ன பண்ணும்? கூட்டு இறமைய போகும். அது எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். உலகத்துல நம்மளுடைய அதிகாலையில, நம்ம காலை வேளையில நம்ம பார்க்கிற ஒரு சம்பவம், நம்முடைய வீட்டிலே காண்கிற ஒரு சம்பவம். கோழி தன் குஞ்சுகளை கூப்பிட்டு இறை தேட போகும். இப்ப நல்லா கவனிங்க. இது இறை தேடி கொண்டிருந்த பொழுது இந்த கோழி குஞ்சுகளை தூக்குவதற்கு என்ன பண்ணும்? கழுகும் காகமும் வட்டமிடும், இறை தேடும். இந்த குஞ்சை என்ன பண்ணிடணும்? தூக்கிட்டு போயிடணும்னு. சில குஞ்சுகளை பாருங்க, நீங்க நல்லா கவனிங்க. இது இறை தேடும் பொழுது எங்கதான் இருக்கும்? அந்த கோழியினுடைய கால் பக்கத்துலதான் இருக்கும். எப்படி இறைய கொத்தணும்னு சொல்லி கொடுக்கும் கோழி, எப்படி காலை கிண்டணும்னு சொல்லி கொடுக்கும். இதெல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கு அது என்ன பண்ணும்? சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது எதிரி என்ன பண்றான் தெரியுமா? குஞ்சை தூக்குறதுக்கு தான் வர்றான். அதை அழிக்கணும், அதனுடைய ஜீவியத்தை அழித்து விட வேண்டும். என்னை காக்கிற கர்த்தரிடத்துல போராடி பார்த்தான், அவரோடு யுத்தம் பண்ணி பார்த்தான். அவர் இல்ல இந்த உலகத்தையும் சரி, அவர் மரணத்தையும் சரி, எல்லாத்தையும் ஜெயித்தவர் மேல போயிட்டாரு. இப்போ அவருடைய பிள்ளைகளாகிய உங்களோடும் என்னோடும் நம்முடைய ஜீவியத்தை அழிக்க பிசாசு போராடி கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய மறைவுல நீ நின்று. குஞ்சு பாருங்க, கோழியினுடைய பார்வையில இருந்துச்சுன்னா, கழுகு வட்டமிட்டுது, குஞ்ச தூக்க வந்துச்சுன்னா கோழி என்ன பண்ணாது? தூக்க விடாது. சொல்றாங்க, சாதாரணமா கோழி எவ்வளவு தூரம் தான் பறக்கும்? 3 to 6 அடி உயரம் தான் பறக்கும்.
ஆனா அதுவே குஞ்ச தூக்க போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு பணமடி உயர வரைக்கும் என்ன பண்ணுமா, பறக்கும்னு சொல்றாங்க. நான் நம்புறேங்க, நம்மை தூக்க, நம்முடைய ஆத்மாவை அழிக்க பிசாசு எத்தனை கணம் தீர்மானித்தாலும் அத்தனை கணமும் என் ஆண்டவர் உன்னதமானவர் என்று நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை அழிக்க பிசாசு எத்தனை சூழ்நிலைகளை ஏவி விட்டாலும் ஒரு வழியாய் வருகிற சத்துருவை 7 வழியாய் சிதறண்டு போக என் தேவனாகிய கர்த்தர் உன்னதமானவர் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?